ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த மூன்றில் ஒன்றை எதற்காக தொடச் சொன்னேன் தெரியுமா? உன் மனதில் இப்போது நீ என்ன யோசிக்கிறாய்? உன் நினைவுகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். ஆனால் ஏற்கனவே உன்னை பற்றி நான் அறியாத விஷயம் என எதுவுமே கிடையாது. ஆனால் நீ எப்படியுமே ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே ஒரு முறை இப்படி யோசிக்கிறாய், ஒரு முறை அப்படி யோசிக்கிறாய். மாற்றி மாற்றி யோசிப்பதென்பது மனிதர்களின் இயல்புதான். நொடிக்கு நொடி யோசிப்பதை காட்டிலும் நீ மிகவும் அதிகமாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து யோசித்து குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம், எதை பெறலாம், எது நமக்கு வேண்டும், எது வேண்டாம் என உன் மனம் முழுவதும் குழப்பங்களை போட்டு அடுக்கி வைத்திருப்பதால் தான் முதலில் இந்த மூன்றில் ஒன்றை தொடச் செய்தேன். இப்போது தெளிவான மனதோடு நீ தொட்டுவிட்டாய் என நான் நம்புவதால் உன் மனதில் உள்ளதையும் உனக்கு நடக்கப் போவதையும் சொல்கிறேன் கேள் என் செல்லமே. சில சமயங்களில் உன் மனநிலையை உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை தானே? உன்னை மீறி ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என நீயே பயப்படுகிறாய். நீ நினைத்ததற்கு மாறாக இது நடந்துவிடுமோ, நீ நினைத்ததற்கு மாறாக அது இவ்வாறு முடிந்து விடுமோ என நீ கவலைப்படுவதால் அது அப்படித்தானே நடக்கும். ஏனெனில் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நீ மனதில் என்ன யோசிக்கிறாயோ அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, நீ யோசிப்பதுதான் நடக்கும். அதனால் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக நல்ல விதமாக வைத்துக்கொள் என்று. ஆனால் நீ யோசிப்பதும் சிந்திப்பதும் எப்போதுமே எதிர்மறையான விஷயங்களாகவும் நீ பயப்படும்படியான விஷயங்களாகவும் தானே இருக்கிறது. முதலில் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்கள் முழுவதும் உன் மனதில் இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ நன்றாக யோசித்து எந்த முடிவை எடுத்தாலும் அதன் மூலமாக ஒருபோதும் உனக்கு துன்பம் வந்து சேராத அளவிற்கு உன் வராகியம்மா நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. இப்போது உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முழுவதுமாக அறிந்த நான் அது அப்படியே நல்ல விதமாக நடக்கும்படி உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனிமேல் என்ன நடக்கும் தெரியுமா? நீ அவசரப்பட்ட செய்த செயல்களினால் வந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படியும் மாபெரும் இன்பத்தை நீ பெறும்படியும் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். நீ கலங்கி இருக்கும்போது உனக்கு ஆறுதல் கூற வேண்டியது என்னுடைய பொறுப்புதானே? அதனால்தான் உன் பிரச்சனைகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கு விருப்பமான விஷயங்களை உன்னிடம் சேர்த்து வைப்பதற்காக இப்போது உன்னை நாடி வந்துள்ளேன். நேற்று நடந்த ஒரு சில விஷயங்கள் உன்னை மிகவும் பயமுறுத்தி விட்டது. அதனாலேயே இன்று காலை முதல் நீ சரியான சிந்தனையில இல்லாமல் மனக்குழப்பத்தோடே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு மாபெரும் பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் நடந்து முடிய வேண்டிய விஷயமானது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்று சொல்வதை போல மிகவும் சுலபமாகத்தான் நான் உனக்கு முடித்து கொடுத்திருக்கிறேன். முதலில் இதை புரிந்து கொண்டு மனதை தைரியப்படுத்திக்கொள். உன் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் உன்னை காப்பாற்றி விட்டது. உன் பிள்ளைகளுக்கும் நாளை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என் செல்லமே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நமக்கு நன்மையாகவே நடந்து முடியும். தேவையில்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த துரோகமும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்த கூடாது என உன் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லி வளர்க்க வேண்டும். இரவு பகல் பாராமல் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வென்றிருக்கும் உன்னுடைய பணம் என்பது ஒரு நாளும் ஏமாறும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாய் உன் கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என் செல்லமே. இதனால் வரை நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பெற்றோர்களும் செய்த புண்ணியம் எல்லாம் இப்போது உனக்கான நன்மையாக வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையோடு நல்லதையே நினைத்து கொண்டிரு. எல்லாமே நல்லதாக நடக்கும்.